பல நேரங்களிலே இந்த வார்த்தையை நான் கேட்டிருக்கின்றேன். நம்முடைய திருச்சபையிலே ஆவிக்குரிய காரியம் நடக்கலைங்க. நம்முடைய திருச்சபையிலே எனக்கு ஆவிக்குரிய உணவு கிடைக்கலைங்க. ஆனா அந்த திருச்சபையில நல்ல உணவு, ஆவிக்குரிய உணவு தராங்க. பல நேரங்களே பல பேர் நாமும் கூட தெரிந்தோ தெரியாமலே இதை சொல்லியிருப்போம். ஆவிக்குரிய உணவை நாம் பெற்றுக்கொள்வது எப்படி? நான் சிறியவனாயிருந்தேன், எனக்கு என் தாயும் என் தந்தையும் எனக்கு உணவு ஊட்டி விட்டார்கள். நான் வளர்ந்து பெரியவனாய் ஆகிவிட்டேன், ஞானஸ்தானம் பெற்றுவிட்டேன், திடப்படுத்தல் பெற்றுவிட்டேன், திருவிருந்திலே பங்கு கொள்கின்றேன். எல்லாவித நல்ல காரியங்களும் தீமையான காரியம் எனக்கு நன்கு தெரியும். இன்னும் நாம் என்ன எதிர்பார்க்கிறோம்னா ஸ்பூன் ஃபீடிங் தான் எதிர்பார்க்கிறோம். ஜூலை 9ஆம் தேதி 318 ஆண்டுகளுக்கு முன்பதாக தரங்கம்பாடியிலே பத்லேமேகு சீகன்பாலும் ஹென்றி பிலிச்சவும் தரையிறங்கி நமக்கு கையிலே இல்லாத திருமறையை நம்முடைய தமிழிலே மொழியாக்கம் செய்து அந்த ஆவிக்குரிய உணவின் பொட்டலத்தை நமக்கு பகிர்ந்து அளித்தார்கள். அதை நாம் கையிலே வைத்து கொண்டு எனக்கு ஆவிக்குரிய உணவு கிடைக்கல என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம்.